தற்போது வடசென்னையின் தங்கசாலையில் திமுகவின் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு காங்கிரசின் EVK இளங்கோவன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அதற்கு சேகர் பாபு மட்டும் காரணம் அல்ல, ஜெயலலிதாவும் அவரால் உருவாக்கப்பட்டவர்களுக்கும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த ஆவலோடு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கின்றீர்கள். ஆகவே சேகர் பாபுக்கு நான் உங்கள் சார்பாக இந்த சாலை அனுமதி தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சேகர் பாபு அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் TKS இளங்கோவன் அவர்களே, அன்பு சகோதரர் சுபவீர பாண்டியன் அவர்களே, பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் நெடுநாளிய நண்பர் ரங்கநாதன் MLA அவர்களே, மாண்புமிகு தாயகம் கவி MLA அவர்களே, அசைன் முகமது ஜின்னா அவர்களே, சிங்கார ரத்ன சபாபதி அவர்களே, மாசிலாமணி அவர்களே, இந்திய முஸ்லீம் லீக்கை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அபுபக்கர் அவர்களே, தென் மத்திய சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ரங்கபாஷ்யம் அவர்களே, வட சென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மனோ அவர்களே, மற்றும் இங்கே மிக திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறுவை தோழர்களே, அன்பு சகோதரிகளே, என்னுடைய அருமை காங்கிரஸ் நண்பர்களே, முஸ்லீம் லீக்கை சார்ந்த அன்பு சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் 2 நாளுக்கு முன்பு இந்த உண்ணாவிரதத்தை அறிவித்த உடனேயே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். மதுரையில் கலந்து கொள்வதா, திருநெல்வேலியில் கலந்து கொள்வதா, அல்லது ஈரோட்டில் கலந்து கொள்வதா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். முடிவெடுக்காத நிலை. இரவு 10 மணிக்கு சேகர் பாபு தொலைபேசியை கூப்பிட்டு நீங்கள் இங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சரி, சென்னையிலேயே கலந்து கொள்ளலாம். ஏனால் முதலில் தமிழகத்தில் தெளிவு பெற வேண்டிய மக்கள் இருக்கின்ற இடம் சென்னை. சென்னை மக்கள் கொஞ்சம் தெளிவு பெற்று குற்றவாளிகளை இத்தனை நாள் அரசியலில் அனுமதித்திருந்தோமே, முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், அவர்களால் ஏற்பட இருந்த மிகப்பெரிய அசிங்கம் தவிர்க்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட சக்கரமூட்டை பழனிசாமி இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கின்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை கண்டித்து திமுக மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை வடசென்னை பகுதியில் தங்கசாலையில் தற்போது திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த திரு EVK இளங்கோவன் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கிறோம்.